ஆசீர்வாதம் கேட்கின்றார். மரியாதை கேட்டுக்கா அனுப்பிட்டு போயிடா நானும் புறக்கத்துக்கு சலிக்க மாட்டேன், சலிக்க போறதில்லை. ஐயா பெருப்பு. ஆமா இந்த கடை பெருப்பாடா பெருப்பாடா பிரபுவே. ஐயா எஜமான். ஆமா எச்சமானு நானு எச்சான எஜமோ சொன்னாலும் எங்க அப்படி போடுவாங்க. டேய் புடா டேய் காதல். ஐயா எப்படி என்றால் எப்படி நாங்கள் அரக்கிற விரதம். ஆமா தொந்தரவு செய்து வரீங்க. வரவங்க யாராவது இருந்தா முனிவரா இருந்தால் ஆமாங்க அண்ணனானவர் முனிவரை போல் ஆமா பிராண வடிவமைத்து அழைப்பார் அழைப்பார் உள்ள கூடுவார். ஆமா நான் என்ன பண்ணுவேன், என்ன மாமிச சாப்பிடுறாங்களா இருந்தா ஆமா ஆடாக மாறுவேன். ஏன் ஆடாக மாறுவேன், என்னையா சமைப்பார். ஆமா என்னையா சாப்பிட போடுவேன், சாப்பிட்டுருவாங்க. ஆமாங்க வயிற்றுக்குள்ள நான் போயிடுவேன். உள்ள சென்று உள்ள சென்று உள்ள போயிட்டு என்ன பண்ணேன், மிருத்திய செஞ்சு வந்து ஆமா சொன்ன உடனே ரெண்டு பேரும் சொன்ன உடனே ஆமாங்க அண்ணன் கூடுவார். வெளியவா தம்பியே என்று சொன்ன உடனே பயத்தை கிழித்து கொண்டு வெளி வருவேன். வெளியில கீசின் மேலே வந்துருங்க. செத்து போனாங்க பாரு. ஆமா உடம்பா அறிஞர் ரெண்டு பேர் சாப்பிட்டு ரெண்டு பேரும் சாப்பிடுங்க. இது போலவே ஆமா ஒரு நாள் எங்க அண்ணன் ஒரு நாள் நானு ஆமா மாத்தி மாத்தி இதே மாதிரி செஞ்சுன்னு வரோம். இதை போல செய்து வரீங்க. கடைசியிலே சைலண்ட் அந்த வழியாக அகத்தியன் அகத்திய மகாமுனிவர் அதாவது பேசாது இருப்பான் முன்னமுனி அப்படின்னு சொல்லக்கூடிய உள்ளமா இருப்பார். அகத்திய மகாமுனிவர் வந்தார். எங்களுக்கு தெரியாதுல. ஆமாங்க எவனோ வரான்னு வந்தவரை சரித்தா. ஆமாங்க ஐயா ஐயா வணக்கம் வணக்கம் பாருங்கள் பாருங்கள். மாமிசம் சாப்பிடுங்க. மாமிசம் சாப்பிட மாட்டேன்னு. ஆமா சரி அப்படி இல்லை என்றால் ஆமா பழமா சாப்பிடுங்க. பழமா உள்ளே சென்றேன். என் அண்ணனத்திலே அண்ணா நீங்கள் மாங்கனியாக மாறிவிடுங்கள். ஒரு மாங்கனியா மாறிவிடுங்கள். நான் அண்ணனத்திலே கொடுப்பேன். ஆமா புசிக்கிட்டோம் புசிக்கிட்டோம். நான் கூப்பிடுவேன். ஆமா வெளியே வந்து சாவச்சிடல வெளி வாட்டம் அப்படி என்று ஆமா மாங்கனியா குருவா மாறினார் என் அண்ணன். ஆமா பணிவா குடித்தீங்க. அந்த முனிவனும் அகத்திய முனிவர் கரத்திலே பெற்றார். ஆமா அருமையாக உண்டான். உண்டா உள்ள போயிட்டாரு. ஆமா உள்ள சண்டை நான் அழைக்கின்றேன். ஆமா அண்ணா அண்ணா பின்பறவே வெளி வாருங்கள் வாருங்கள் வெளி வாருங்கள் அப்படி என்று சொன்ன உடனே அழைக்கிறேன். அழைத்தவுடன் ஆமா உள்ள அண்ணன் மந்திரங்கள் ஆரம்பிக்கிறார். உணர்ந்து கொண்டார். ஆமா யாரு முனி அகத்திய மகாமுனிவர் உணர்ந்து கொண்டார். ஆமா ஆடாடா வந்து இருப்பார்கள். ஆமா மனுஷன் கிடையாது. ஆமா இருவருமே அரக்கர்கள். அரக்கர்கள் வயிற்றுல அரக்கங்கிறான்னு புரிஞ்சுக்கிட்டார். ஆமா எடுத்தார் திருநீரை. ஆமா பாட்டிமா பக்கம் எடுத்தார் திருநீரை. வாரு வாரு வாருல எடுத்தான். நமச்சிவாயம் என்று ஆமா ஜீரணஸ்தோன்னு ஜீர்ணமாய நமக என்று வாரினா அப்படியே வயிற்றுல தடணும். உடனே ஒரு ஏப்பம் ஐயா அகத்திய முடிஞ்சு போச்சு. ஐயா நான் எங்க அண்ணன் அண்ணா ஜீர்ணமாயிட்டார். அப்படியே ஜீரணமாகி விட்டார். ஆமாங்க என்னடா இது சாதாரண மாநிலம் பார்த்தா ஆமா இந்த முனிவருக்கு இவ்வளோ சக்தி இருக்கிறதா என்று விட்டா போதுமே. அங்க புட்ட ஓட்ட அப்பதான் உண்மை புரியுது. இவ்வளோ நாளே இந்த மாதிரி கோலகிற பசங்களா இருந்துட்டோம். ஆமா தாம் சின்ன பசங்களா இருந்துட்டோம். சின்ன பசங்களா இருந்துட்டோம். இந்த முனிவரையும் தேவரையும் வெல்ல வேண்டும் என்றால் வாழ்ந்து கொல்ல வேண்டும் என்றால் மரத்தை பெறணும் என்று மந்திரியாக சொல்ல சென்று பெரு தவ புரிந்தேன். ஈசனான பிரசன்னமானார். ஆமா ஈசன் தோன்றினார். மரத்தை கேட்டேன். ஆமாங்க என்ன கேட்டேன்? கடவுளே ஜீவ ஜந்துக்கள் ஆமா எப்படி பிறகுது? எல்லாம் ஒரு கருவிலே பிறக்கிறது.
அப்படின்னு நான் சொன்னான். ஆமா. அப்படின்னா கருவிலே பிறக்காத ஒரு குழந்தையால் எனக்கு மரணம் ஏற்பட வேண்டும். மரணம் என்பது இருக்க கூடாது. கருவில பிறகுற குழந்தையா இருந்தா ஆமா மரணம் கிடையாது. ஆமா அப்படின்னு ஒரு வார்த்தை கூட நம்ம வார்த்தை கேட்டீங்க. கொடுத்தார். அப்படி வாங்கி உனக்கு கொண்டேன். ஆமா நாரா ஓமட்டேன். எனக்கென்று ஒரு நாடு நாடு ரத்னாபுரி கோட்டை ரத்னாபுரி கோட்டை செய்து மாயன் சொல்லக்கூடிய ஆமா அரக்க தேவதச்சனை ஆமா அரக்கர்கள் எல்லாம் அண்ணனுடைய மகன் திருமணம் செய்து ஆண்டு வருகிறேன். உனக்கு பொண்ணு பொழுதாது அப்படி இருந்தாலும் இருந்தாலும் மரத்தை வாங்கி கொண்டு மரத்தை சோதிக்க வேண்டும். ஆமா எங்க போனோம்? எங்க மரம் விட்டான் பாரு சாப்பாட்டுக்கு சரிங்க சொல்றேன். அங்க வேற சாப்பாட்டுக்குடா சரிங்க மரம் கொடுத்த சிவன் சிவராத்திரே சட்டை இந்த கொடுத்த வரத்தை சோதிக்கணும். மரத்தை சோதிக்கணும். என்ன பண்ண போற? என்ன திக்கி வந்து பாக்கிறேன். ஆமா தேவனை திருமணிக்க வேண்டும். வார்த்தைக்கு முன்னாடி என்ன உங்களுக்கு மனைவிடத்திலே ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு சென்றால் தைரியம் போராடி வெற்றி கிடைக்குங்க. ஆமா மாங்கல்ய பாக்கி இருந்தால் கூடுதல் பலம் ஒரு சென்று என் மனைவி கொண்டாடி போறேன். எதிர்த்து பேசாத கொண்டாடி போறியா? அழைத்து கொண்டு வா. குத்துறீங்க